வணக்கம். நான் இன்னைக்கு பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். பாவ் பாஜி வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இப்போ வந்து எல்லா இடமும் அது பண்ணுறா. அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் காமிக்க போகிறேன். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நான் வந்து பட்டர் வச்சுருக்கேன், கொத்தமல்லி, மிக்ஸ்டு வெஜிடபிள், பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன், பட்டாணி, உப்பு, மஞ்சப்பொடி, பாவ் பாஜி மசாலா, ஜீரகம், காஷ்மீரி சில்லி மிக்ஸு, அப்புறம் ஆனியன், பெல் பெப்பர், பொட்டேட்டோ, கசூரி மெத்தி. அடுப்பில் வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சி எடுத்து இப்போ வந்து நான் வந்து அதில் ஜீரகம் போடுறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் வெடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து பாவ் பாஜி மசாலா போட போகிறேன். ஒரே 1 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆலு போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் எல்லாம் கேரட் எல்லாம் இருக்குது, பீன்ஸு அதெல்லாம் அது எல்லாத்தையும் போட்டுக்கேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வதக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ போடணும். டொமேட்டோ இருந்தால் 2 டொமேட்டோ போட்டுக்கோங்க. நான் டொமேட்டோ போடல, நான் டொமேட்டோ பியூரி இருக்கிறதுனால இந்த பியூரியை போடுறேன். நான் இப்போ வந்து நான் டொமேட்டோ பியூரி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்பவும் ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போகிறோம். இப்போ வந்து நான் குக்கரை வச்சு விசில் போட்டு 2 விசில் விட போகிறேன். நான் அடுப்பில் நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெயும் பட்டரும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் காஞ்ச உடனே அடுத்தது வெங்காயம் போட போகிறேன். நான் பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுத்து. இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. நான் வந்து இப்போ வந்து கேப்சிகம் போடுறேன். கலர்டு கேப்சிகம் வாங்கியிருக்கேன், அதை போடுறேன். இது வதங்கின்னு இருக்கு. நான் இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 இதை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். கேப்சிகமில் நான் வதங்கின்னு இருக்கு. நான் இப்போ வந்து இதில் வந்து நான் உப்பு போட போகிறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா பட்டரில் வேறு கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால பார்த்து போட்டுக்கோங்க. கேப்சிகம், வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா வதங்கின்னு இருக்கு. நான் இப்போ வந்து அதில் வந்து காஷ்மீரி சில்லி போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இங்கே உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுபடி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா அது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா இப்போ வந்து வதங்கி எடுத்தது. நான் வந்து குக்கரில் வேக வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு, மிக்ஸ்டு வெஜிடபிள் அதெல்லாம் நல்லா வெந்தெடுத்தோம். நான் வந்து இந்த ஸ்மாஷரால் நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். நான் வதக்கின வெங்காயம், கேப்சிகம் அதெல்லாம் இதில் போட போகிறேன். நான் வந்து இப்போ வந்து பாவ் பாஜிக்கு எல்லாம் போட்டாச்சு. நான் இப்போ வந்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா தண்ணி விட்டால் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். இது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது கெட்டி ஆயிரும். அதனால் நான் தண்ணி விட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் ரெட் கலர் வேணும். நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் ரெட் கலர் வந்துடும். நான் கொஞ்சோண்டு இந்த ஃபுட் கலர் போடுறேன். நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து நான் வந்து எங்கிட்ட வந்து பீட்ரூட் இல்லை, அதனால் பீட்ரூட் இருந்தால் நல்லா ஃபுட் கலராக வரும். எங்கிட்ட அந்த கலர் இல்லைனால நான் ஃபுட் கலர் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டி பாவ் பாஜி வந்து இப்போ ரெடி ஆகிட்டும். நான் வந்து கொத்தமல்லி போட போகிறேன். கொத்தமல்லி போட்டாச்சு. நான் வந்து கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கேன். அதை வந்து கையில் நல்லா கசக்கிண்டு போட்டால் அது நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் எல்லாத்தையும் ஒரு கிண்டிட வேண்டியதுதான். பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த பாவு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பாவு இருக்கும். இதை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி தவாவில் வச்சு அதில் வந்து பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி சரியான உடனே இந்த பாருங்க இப்படி வரும். வந்த உடனே இந்த பாஜியோடு வச்சு சாப்பிட்ணும். இப்போ நான் அதை காமிக்கிறேன். நான் பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாஜியில் வந்து நான் வந்து கொஞ்சம் பட்டரும் ஆனியனும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க.
டாட்டா, பை பாய்.